ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன், எம்டிசி கோயம்புத்தூர். அடுத்த மூணாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2. இது மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 நெக்ஸ்ட் லெவல், அதாவது அட்வான்ஸ்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதில் மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டல் அடிஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டல் ரிமூவல் ப்ராசஸ். நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே மெட்டல் அடிஷன் ப்ராசஸ். அதாவது ஒரு மெட்டீரியலை எந்த ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியலையும் நம்ம ரிமூவ் பண்ணாம இன்னொரு மெட்டீரியலை ஆட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் மெட்டல் அடிஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ் கூட சொல்லிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 வெல்டிங். வெல்டிங் என்ன, 2 மெட்டல் இருக்கு, அந்த 2 மெட்டலை ஜாயின் பண்ணுவோம், எலக்ட்ரோடு யூஸ் பண்ணி அதை வெல்டு பண்ணுவோம். இது ஒரு மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ். அப்போ மெட்டீரியல் நம்ம அடிஷனாக தான் இதில் ஆட் பண்றோம். அண்டு சால்டரிங், ஃபோர்ஜிங், ரைட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் காம்பனண்டெல்லாம் டைரக்டா நம்ம ஃபவுண்டரியிலேருந்து எடுத்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் அலவன்சஸ் டைரக்டா அந்த காம்பனண்ட்டை எடுத்துட்டு we can make use of wherever the application is required. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த காம்பனண்ட் எல்லாமே நம்ம தயாரிக்கிறோம். ஸோ மெயினா ஈவன் இன்னுமே நீங்க ஃபோர்ஜிங் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப், ஃபோர்ஜிங் இருக்கட்டும் அல்லது மோல்டிங் இருக்கட்டும். மோல்டிங் நம்ம மெட்டல் ஆல்ரெடி மோல்டன் மெட்டல் வச்சிருப்போம், அதை போர் பண்ணோம் அப்படின்னா we can get a ஷேப்ஸ், மோல்டிங் ஷேப்ஸ். அதே மாதிரி தான் கேஸ்டிங்கும். அண்ட் மோர் ஓவர் ஃபோர்ஜிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்மளே அந்த வித்தவுட் ரிமூவல் ஆஃப் மெட்டல் நம்ம அதை கொண்டு வரது நம்ம ஃபோர்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும்னா அது இன்னொரு வீடியோ கண்டிப்பாக ஃபோர்ஜிங் பற்றி நிறைய நான் சொல்றேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அந்த காம்பனண்ட் தான் நம்ம மெயினாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா அப்ளிகேஷனுக்கும். பார்த்தீங்கன்னா அது பேர் 3D பிரிண்டிங். ஸோ 3D பிரிண்டிங் என்னன்னா இதுலயும் அதே மாதிரி எந்த மெட்டீரியல் ரிமூவ் பண்ண மாட்டோம். ஸோ பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை அதை ஹீட் பண்ணி நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை ஒரு கேட் டிசைன் மூலமா அதை மாடல் பண்ணி என்ன ஷேப் வேணாலும் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த ஷேப்பை நம்ம பில்ட் பண்ணி எடுக்கிறது பேர் தான் 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்றோம்னா மெட்டல் அடிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே, அதாவது மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2 இருந்தாலும் சரி, இது ரெண்டனுடைய கான்செப்ட், அதில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் கான்செப்ட் பிளஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்னென்ன டைப் ஆஃப் மெஷினரிஸ் நம்ம யூஸ் பண்றோம் இதை மேக் பண்றதுக்கு, அது மெட்டல் ரிமூவலா இருந்தாலும் சரி, மெட்டல் அடிஷனா இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் என்னென்ன ப்ராசஸ்ல இந்த காம்பனண்ட்டை நம்ம அவுட்கம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது தெரியணும். இதுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலவன்சஸ் நம்ம விடுறோம் அப்படின்னா கூட அந்த அலவன்சஸ் எவ்வளவு கொடுக்கணும் இந்த கேஸ்டிங் காம்பனண்ட்டுக்கு அல்லது இந்த மெஷினிங் காம்பனண்ட்டுக்கு அப்படிங்கிறது உட்பட சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் மூலமா நம்ம ஈஸியா நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்ப இந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மேபி ரொம்ப நல்ல புக்கு நான் பார்த்ததுல ஆர்கே ராஜ்புட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. இந்த புக்கு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 and 2 ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கட்டும், கொடுத்துருக்கக்கூடிய சின்ன சின்ன கால்குலேஷன்ஸா இருக்கட்டும், மேபி சம்டைம்ஸ் டூல் லைஃபை கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு டூலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெஷினிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே அதுல டீடைல்டு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ நீங்க இதை ரெஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் லேர்ன் பண்ற போது இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் அது படிச்சேன். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட்.